லேடி லிண்டன் ஸ்கூலில் உள்ள இட்டுன்னு போய்ட்டு ஃபுல்லாக சுற்றி 10 பேர் நின்றுன்னு அடித்தாங்க. அடித்து வண்டியில் ஏற்றும் போது முட்டிலே அடிக்கிறாங்க. பெண் போலீஸார் இன்னும் ரொம்ப மோசமாக தாக்கியது, மறுபடியும் கடுமையான வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகளை பேசியது, அதில் வந்து அவங்களோட பங்கு அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறத அவங்களும் குறிப்பிட்டு சொன்னாங்க. இன்னொருத்தர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஏதோ துப்பாக்கி மாதிரி வச்சுருக்காங்க, அதை ஷூட் பண்ணால் அது போய் படுற இடத்துல அப்படியே தீப்பற்றி எரியுது அப்படின்லாம் அந்த மக்கள் சொன்னாங்க. ஐசோஸ் போலீஸ் ஸ்டேஷன் யாராலோ அது எரிக்கப்படுது. அந்த பகுதி மக்கள்லாம் வந்து அதை பற்றி கேட்ட உடனே சொல்கிறதுனால போலீஸ்காரங்களே வச்சு எரிச்சிட்டாங்க. பெண் போலீஸ், ஆண் போலீஸ் எல்லாருமே வந்து உள்ளே புகுந்து கல்லால் அடிக்கிறது, பாட்டிலால் அடிக்கிறது, மறுபடியும் வந்து தீ வச்சு அங்கே இருக்கக்கூடிய வாகனங்கள், வீட்டு பொருட்கள் இதெல்லாம் வந்து எரிக்கிறது. பேர் தனிகவேல். நான் வந்து பெரியாள் வேலை செய்கிறேன். வேலைக்கு போயிட்டு வரும்போது வந்து வீட்டில் இருந்த மேலே மொட்டை மாடியில் அங்கே இருக்கும்போது வந்து மேலே 3வது மாடியில் ஏறி பக்கத்து பிள்ளைங்கலேருந்து ஏறி வந்து அடித்து இழுத்துட்டு வந்து லேடி லிண்டன் ஸ்கூலில் உள்ள இட்டுன்னு போய்ட்டு ஃபுல்லாக சுற்றி 10 பேர் நின்றுன்னு அடித்தாங்க. அடித்து வண்டியில் ஏற்றும் போது முட்டிலே அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு இட்டுன்னு வந்து சுடுகாட்டில் தள்ளி விட்றாங்க. ரோட்டில் சந்துங்களில் அங்கேயே 2 பேரை தள்ளி விட்டு அவங்க பாட்டுன்னு வராங்க. அவங்க இஷ்டத்துக்கு அடிக்கிறாங்க. அராஜகமே அவங்க பண்ணுறாங்க. முக்கால்வாசி எல்லாம் பண்ணுறது எல்லாமே அராஜகமே அவங்க தான். நம்ம யாருமே எதுவுமே பண்ணல. வேலைக்கு போய்ட்டு வரவங்களெல்லாம் பிடிச்சி சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாரையும் அடிக்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த கை ஒஞ்சி போச்சு. இதுக்கப்புறம் நான் எப்படி வேலைக்கு போகிறது? 1.5 மாதம் ஆகும், இல்லை 2 மாதம் ஆகும். கால்லாம் வலி தாங்க முடியாத இருக்குது. எங்கள் ஏரியாவில் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 60-70 பேருக்கு இருக்குது. ஃபுல் ஏரியாலையும் அடிச்சிருக்காங்க. வரவங்க எல்லாரையும் பிடிக்கிறாங்க. பிடிச்சி அவங்களே அடிச்சு அவங்களே இழுத்துன்னு போகிறாங்க. இழுத்துன்னு போய்ட்டு ஸ்கூல் உள்ள அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு வண்டியில் ஏற்றுறாங்க. ஏற்றிங்க அப்படி இப்படி சுற்றி அங்கங்கே தள்ளி விட்றாங்க. லேடிஸும் இருக்காங்க. அவங்க வந்து சொல்கிறது அவன் திட்டிங்கன்னா அடிக்கிறாங்க. அதை நம்ம இது பண்ண முடியல. நம்ம கத்தத்தை தான் பார்க்க முடியும். நடுக்குப்பம் பிரிட்ஜுக்கு கீழே தான் எங்கள் ஏரியாலாம் இருக்குது. அனுமந்தபுரம், விஆர் பிளே ஸ்ட்ரீட்டு, ரோட்டரி நகர், கெனால் வரம், அம்பேத்கர் பாலம்லாம் வந்து எங்கள் ஏரியா லைன் தான். அதனால் வந்து இது நடந்தது வந்து மெரினா பீச்சில். அவங்க வந்து மாணவர்கள் வந்து அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஆனால் நல்ல மாதிரில தான் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்கல. யாருக்கும் எதுவுமே பண்ணல. அவங்க டீசெண்டாக பண்ணாங்க. டீசெண்டாக பண்ணின்னு இருந்தாங்க. 6 நாளாக சும்மா இருந்தாங்க. 7வது நாள் இவங்களே ஆரம்பிச்சிக்கினாங்க அராஜகத்தை. வேறு யாரும் இல்லை. அடிச்சதே அவங்க தான். ஈத்துன்னு போய்ட்டு அடிக்கிறாங்களே கண்ணெதிரில். அவங்களே இட்டுன்னு போகிறாங்க, அவங்களே அடிக்கிறாங்க. அடிச்சு அவங்கவுங்க வண்டியில் உட்கார வச்சு இட்டுன்னு வந்து தள்ளி விட்றாங்க. ரோட்டில் நம்ம ரோட்லேருந்து வீட்டுக்கு வரும்போதே பிடிக்கிறாங்க, பிடிச்சி அடிக்கிறாங்க. அதை இவர் எப்படி அடிவாட்டாங்க முதல்ல தெரிஞ்சுட்டா உங்களுக்கு கேள்வி வராது. சொல்லுங்கள். அதாவது ஆண்களெல்லாம் கண்டவங்கள பிடிச்சி அடிக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பயந்து போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு 3 மாடி கட்டடத்தில் போய் ஒளிஞ்சிருக்காங்க அவங்க. அந்த தகவல் தெரிஞ்சு அது கீழேயும் பூட்டப்பட்டது மாடி, அது பக்கத்து மாடி வழியாக ஏறி உள்ளே வந்து அடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவரோட சேர்ந்து இன்னும் 2 பேர் அடிபட்டுருக்காங்க. இந்த மண்டக்கார 6 பேர் என் கூட அடிபட்டு. கார்த்திக், விஸ்வநாத், பிரகாஷ் இவங்க எல்லாருமே என் கூட அடிப்பட்டவங்க தான். மோகன்ன்றவங்களாம் ஒருத்தருக்கு மூக்கு தண்டு வஞ்சி, பல்லுகளெல்லாம் வஞ்சிச்சு பையனுக்கு. இன்னொருத்தருக்கு கட்டை விரலாம் பேத்துக்கிச்சு. காலில் அடி. எல்லாருக்குமே அந்தமாரி அடி, பயங்கரமான அடி தான். மண்டியில் கார்த்தின்றவனுக்கு இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே மண்டியில் உடம்பு ஃபுல்லாக அடி, ரத்தம் கட்டிக்கிச்சு. அப்படியே சக்கையாக ஆயிடுச்சு. மண்டியில் அடி, 8 தேயில் போட்டுருக்காங்க அவனுக்கு. எல்லாருக்குமே அடி தான். டிப்டி கமிஷனர் பாலகிருஷ்ணன் அவர் தான் அந்த மயிலாப்பூர் ரேஞ்சு, அவர் தான் வந்து பொறுப்பானவர். அவரை நாங்கள் சந்தித்து கேட்ட பொழுது அவர் என்ன சொன்னார்னா, ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு இரட்டை மர்டர் ஒன்று இந்த பகுதியில் நடந்துச்சு. இந்த பகுதியில் இருக்கவங்களாம் கொஞ்சம் ரஃப்பான ஆட்கள். அந்த மர்டரை வந்து விசாரிப்பதற்கு நியமிக்கப்பட்ட அந்த புலனாய்வுத்துறை அதிகாரி அடுத்த 2 நாளில் தற்கொலை பண்ணிவிட்டு சாகக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது வந்துச்சு. அதுக்கு பிறகு இந்த பகுதி மக்கள் வந்து என்னென்னா போலீஸ்காரர்கள் மீது ரொம்பவும் கோபமாகவும் ஆத்திரமாகவும் இருக்காங்க. அதனால் அவங்க தான் போய் இந்த மாதிரியான இந்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் பூத் ஒன்று, மறுபடியும் இந்த போலீஸ் வேன்கள் எல்லாம் எரிக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் அவங்கெல்லாம் எரித்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போ இதில் வந்து என்னென்னா, அப்போ போலீஸுக்கும் இவங்களுக்கும் இடையில் ஒரு பகை இருக்குது அப்படிங்கிறதும், அவர்கள் வந்து இவங்களை தாக்குனாங்க அப்படிங்கிறதும் அவர் சொல்கிற விஷயங்கள். அப்போ போலீஸுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற பகையின் விளைவாகத்தான் இவர்கள் வந்து அவங்கள தாக்குனாங்க அப்படின்னும் நாம் வந்து இதிலேருந்து இன்டர்ப்ரெட் பண்ணிக்க முடியும். நம்ம 23ஆம் தேதி அன்று, அதாவது அந்த
கிட்டத்தட்ட ஒரு காலையில் 12 மணி அளவில் ஐசோஸ் போலீஸ் ஸ்டேஷன் வெளியில் நிறுத்தப்பட்டிருந்த அந்த மோட்டார் பைக்ஸ் எல்லாம் எரிக்கப்படுது இல்லையா, அதுக்கு பிறகு வந்து போலீஸ் வந்து உள்ளே புகுந்து மிக கடுமையான தாக்குதல்களை செஞ்சுருக்காங்க. அதில் வந்து நீங்கள் ஆண் போலீஸ்கள், பெண் போலீஸ்கள், ஏன் இதை குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, அங்கே வந்து பெரும்பாலும் வந்து மக்கள் சொன்ன கிட்டத்தட்ட அவ்வளோ பேருமே சொன்னது வந்து பெண் போலீஸார் இன்னும் ரொம்ப மோசமாக தாக்கியது, மறுபடியும் கடுமையான வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகளை பேசியது, அதில் வந்து அவங்களோட பங்கு அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறத அவங்களும் குறிப்பிட்டு சொன்னாங்க. அதனால் குறிப்பிட்டு சொன்னாங்க. பெண் போலீஸ், ஆண் போலீஸ் எல்லாருமே வந்து உள்ளே புகுந்து கல்லால் அடிக்கிறது, பாட்டிலால் அடிக்கிறது, மறுபடியும் வந்து தீ வச்சு அங்கே இருக்கக்கூடிய வாகனங்கள், வீட்டு பொருட்கள் இதெல்லாம் வந்து எரிக்கிறது. குறிப்பாக வந்து நீங்கள் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய கொஞ்சம் காஸ்ட்லியான அவங்ககிட்ட யாராவது ஒருத்தட்ட 2 பேர்கிட்ட வந்து கார்கள் இருந்தது, அதே போல் மோட்டர் சைக்கிள்கள் நிறைய பேர்கிட்ட இருந்துச்சு. அதெல்லாம் வந்து அவங்க பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த மக்கள் சொல்கிறது ஏதோ ஒரு பொடியை தூவி உடனே தீப்பத்தி எரிச்சு, ஒருவேளை பாஸ்பரஸாக என்னன்னு தெரியல நமக்கு, பட் அந்த மாதிரியான ஒரு செய்தியும் சொன்னாங்க. இன்னொருத்தர் வந்து சொன்னாங்கன்னா ஏதோ துப்பாக்கி மாதிரி வச்சுருக்காங்க, அதை ஷூட் பண்ணால் அது போய் படுற இடத்துல அப்படியே தீப்பத்தி எரியுது அப்படின்லாம் அந்த மக்கள் சொன்னாங்க. ஐசோஸ் போலீஸ் ஸ்டேஷன் யாராலோ அது எரிக்கப்படுது. அந்த பகுதி மக்கள்லாம் வந்து அதை பற்றி கேட்ட உடனே சொல்கிறதுனால போலீஸ்காரங்களே வச்சு எரிச்சிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் நாங்கள் அந்த மாதிரியான எதையும் இதில் எழுதலை. ஏன்னா எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகாத இந்த செய்தியை நாங்கள் எழுதுறது கிடையாது. பட் அங்கே உள்ள பீப்புளுடைய ஒட்டுமொத்தமான கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது போலீஸ்காரங்களே வச்சு பண்ணிட்டாங்க, இல்லாட்டினா இங்கே அந்த பகல் நேரத்தில் யார் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாட் எவர் மேபி, அங்கே வந்து அந்த தீப்பற்றி எரிஞ்ச உடனே அடுத்த சில மணி நேரங்களில் மிகப்பெரிய ஒரு போலீஸ் பெட்டாலியன் உள்ளே இறக்கப்படுது. அவங்க வந்து நீங்கள் நடுக்குப்பம் இந்த பகுதி, இதை நாம் சொன்ன பகுதிகளிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மொகல்லாஸ் அல்லது 8 வந்து நீங்கள் இந்த மக்கள் குடியிருப்புகள், நான் சொல்கிறது மாதிரி மீனவர் குடியிருப்புகள் அல்லது இந்த பக்கம் வந்து தலித் குடியிருப்புகள், 2 கலந்த குடியிருப்புகள், இந்த மாதிரி தான் அடித்தள மக்கள் இருக்கக்கூடியவர்கள். கடந்த 1 வார காலமாக அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள், குறிப்பாக பெண்கள், அவங்க வந்து நீங்கள் காலை கடன்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கெல்லாம் இந்த பக்கம் வரும்பொழுது இந்த மக்கள் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய வீடுகளில் அல்லது பொது கழிப்பிடங்கள் இந்த மாதிரிலாம் பயன்படுத்துறதுக்கெல்லாம் உதவியிருக்காங்க. இந்த 23ஆம் தேதி அன்னைக்கு காலையில் கடுமையான தாக்குதல் செஞ்ச உடனே வந்து நீங்கள் ரத்தம் சொட்ட வந்து உள்ளே இங்கே ஓடி வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் பாதுகாப்பு கொடுத்தோம், அதுதான் அவங்களுடைய கோபத்துக்கான முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட மகளாவில் இருக்கக்கூடிய பெண்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, போலீஸ் துரத்துறத பார்த்துட்டு ஓடி வந்த ஒரு பெண் வந்து, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்க போல் இருக்கு, ஓடி வரும்பொழுதே அவங்க வந்து நீங்கள் அபார்ஷன் ஆகி பிறகு வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த பெண்கள்லாம் போய் அவங்களுக்கு வந்து வேறு புது ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு அவங்கள அழைச்சிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்பிச்சதாக சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே அன்றைக்கி ஒரு டெரர் இருந்திருக்கு. அப்போ இவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பண்ண உடனே வந்து போலீஸ் வந்து இவங்களையும் தாக்க தொடங்கியிருக்கு. இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு பகுதியிலையும் என்ன மாதிரி தாக்குதல் நடந்துச்சு அப்படிங்கிறத குறித்து நாங்கள் விரிவாக எழுதியிருக்கோம். குறிப்பாக வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த அம்பேத்கர் பாலத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய இடத்துல உள்ளே நுழைஞ்ச உடனே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இங்கே நுழைஞ்ச உடனே வந்து நீங்கள் ஒரு 10-15 மோட்டார் சைக்கிள், ஒரு பெரிய சோஃபா கம்பெர்டு, அப்புறம் வந்து நீங்கள் வந்து 2-3 ஆட்டோக்கள் இதெல்லாம் வந்து எரிஞ்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ அந்த பகுதியெல்லாம் வந்து நீங்கள் அவங்க எடுத்த உடனே ஒரு வேனில் வந்து இறங்குறாங்க, அங்கே இருக்கக்கூடிய வாகனங்கள்லாம் கொளுத்துறாங்க, அவர் உள்ளே புகுந்து கண்டபடி அசிங்கமான வார்த்தைகளை பேசுகிறாங்க. பெரும்பாலும் ஆண்கள் ஓடிடுறாங்க. இருக்கக்கூடிய ஆண்கள் யாராக இருந்தாலும் அடித்து உதச்சி இந்த பாருங்கள், இவர் கையெல்லாம் உடஞ்சிருக்கு. ஆக்சுவலி இவர் வந்து கொஞ்சம் குறைவாக வந்து காயம்பட்டவர், ஒப்பிட்டுறளவு நான் சொல்கிறேன் உங்களுக்குலாம். இன்னும் மிக மோசமான காயம்பட்டவர்கள், தலையில் ஹெட் இன்ஜுரிஸோடு இருக்கக்கூடியவங்க, சில ஃபோட்டோஸ் எல்லாம் எங்கிட்ட இருக்குது. என்னுடைய ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஃபோட்டோ கூட போட்டிருக்கேன் நான். ஹெட் இன்ஜுரியோட ஒருத்தர், அது மாதிரி பலரும் தாக்கப்பட்டிருக்காங்க. ஐசோஸ் போலீஸ் ஸ்டேஷன் எரிக்கப்பட்ட பிறகு அதை சுற்றியுள்ள அடித்தள மக்கள், குறிப்பாக மீனவர்கள், தலித்துகள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் உள்ளே புகுந்து மிகப்பெரிய அளவில் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இதன் மூலம் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டவர்கள் மிகப்பெரிய அளவில் எலும்பு முறிவு உட்பட தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. அதே போல் அவர்களது சொத்துக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கின்றன. சொத்துக்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது என்பது மட்டுமல்லாமல் அவர்களுடைய வாழ்வாதாரங்களையே அழிக்கும் நோக்குடன் அவர்களுடைய இந்த மீன் மார்க்கெட் முதலீடுகளும் எரித்து அங்கே நாசமாக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கெல்லாம் முழுக்க இந்த அரசினுடைய பொறுப்பற்ற தன்மையும் காவல்துறையின் குரூரமும் தான் காரணமாக இருக்கிறது. எனவே இது குறித்து
ஒரு ஜுடிஷியல் என்கொயரி, அதாவது ஒரு நீதித்துறை விசாரணை ஒன்று செய்யப்பட வேண்டும் எனவும், அவ்வாறு விசாரணை செய்யப்படும் பொழுது இதற்கு பொறுப்பாக உள்ள காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் எவ்வளவு உயர் பதவியில் இருந்தாலும் அவர்கள் பதவியில் அதிகாரத்தில் இல்லாமல் கட்டாய காத்திருப்பில் வைக்கப்பட வேண்டும் எனவும் நாங்கள் கோருகிறோம். அதே போல் அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பீடுகள் உடனடியாக மதிப்பீடு செய்யப்பட்டு ஒவ்வொருவருக்கும் தலித் பகுதியிலும் இழப்பீடு ஏற்பட்டிருக்கு, மீனவர் பகுதியிலும் இழப்பீடு ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கான இந்த இழப்பீடுகளுக்கான தொகை உடனடியாக கொடுக்கணும். குறிப்பாக மீனவர்களுடைய உடனடி வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அங்கே மீன் வியாபாரம் செய்து கொண்டிருந்த அவ்வளவு பேருக்கும் 25,000 ரூபாய் இமிடியட்டாக கொடுக்கணும். அப்படிங்கிறதும் அவர்களுக்கு வந்து நீங்கள் தீப்பிடிக்க அது ஒரு மார்க்கெட் ஒன்று அந்த இடத்தில் கட்ட வேண்டும் என்றும் நாங்கள் கோருகிறோம். ஒட்டுமொத்தமாக இந்த போராட்டம் அமைதியாக நடந்து கொண்டிருந்த ஒரு போராட்டத்தை அரசாங்கம் தன்னுடைய எதேச்சாதிகார தன்மையினாலும் மாணவர்களுடனும் இளைஞர்களுடன் பேசுவதற்கு தயாரில்லாத ஒரு நடைமுறையினாலும் மிக கொடூரமாக அடக்க முயன்றதனுடைய வெளிப்பாடுகளில் ஒன்றாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையில் அரசாங்கத்தினுடைய நடைமுறைகளை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். காவல்துறையினுடைய கொடூரத்தையும் நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என கோருகிறோம். இது தொடர்பாக நாங்கள் தேவையானால் வழக்கும் தொடர்வதற்கு தயாராக உள்ளோம்.